இப்போ நம்ம அம்மா கிச்சனில் இது ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் இதை வச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம சிப்ஸ் பண்ணலாம். இதை நம்ம இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கணும். இது மாதிரி கொட்டையை நம்ம எடுத்துடணும். இதில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு இந்த ஜாக் ஃப்ரூட்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதை பெசரிட்டு உடனே பொரிக்க வேண்டியதுதான். உடனே பொரிச்சிடலாம். இது மாதிரி பெசரிட்டு நம்ம உடனே பொரித்து எடுத்துக்க வேண்டியது. உடனே பொரிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் அதை திருப்பி புளியணும் எல்லாம் பண்ணணும். இப்படியே போட்டு இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க. இதை போட்டு இப்படியே பொரிச்சிட வேண்டியது. சிப்ஸு பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு. நல்லா கிறிஸ்பியாக வந்ததை எடுத்துக்க வேண்டியது. எடுத்து ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நம்ம ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சிப்ஸு இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கேரளாவிலலாம் சிப்ஸ் பண்ணுறாங்கள அதெல்லாம் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இது மாதிரி காயாக இருக்கும்போது பார்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி காயாக எடுத்துக்கணும். பழுக்கக்கூடாது. ரொம்ப பழுக்காமல் இருக்கணும். இது மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி காயாக இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் காயாக இருக்கணும். அரை காயாக இருக்கணும். இப்படி கலகலன்னு வருது பாருங்க. இது சிப்ஸ் ஆகிடுச்சு பாருங்க.
இது சிப்ஸ் நேந்திரங்காய் இந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த மாதிரி காயாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு சிப்ஸ் இது பண்ணிக்கலாம். இதுதான் நேந்திரம் சிப்ஸ். இது பலாப்பழ சிப்ஸ், ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ். இந்த தண்ணி இது என்ன சொரசொடுப்பு அடங்கினதும் நம்ம எடுத்துக்க வேண்டியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மம்மா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பாருங்கள். ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி கொட்டுக்கு பாருங்கள், எப்படி கடகடன்னு சத்தம் கேட்குது. பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சு கடையில் இதை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம இப்போ கடையில் எப்போ வறுத்து எப்போ பேக் பண்ணுறாங்களோ தெரியாது நமக்கு. இப்போ நம்ம வீட்டிலே உடனே இது மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டோம்னா ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். எதாக இருந்தாலும் நம்ம இது மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்படி கிரிப்ஸியாக இருக்கணும். நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குங்க. எப்படி கலக்கலன்னு சத்தம் கேட்டுட்டு போகிறேன்.
ஜாக் ஃப்ரூட் எப்படி இருக்கு பாருங்க, ருச்சியா பசுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதனால் மெலிசாக போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இது ஆறுனதும் டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம டீ டைமில் சாப்பிட வேண்டியதான். டீ டைம் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. இதுலேயே ஒன்று லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.